என் பேர் மைதிலி. நான் விருதாச்சலம் தாலுக் கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன். நான் எம்டெக் ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கேன். நான் இப்போ ஹோம் மேக்கராக தான் இருக்கேன். நான் ஏஎல்பி கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு 12 ராசி கட்டம் இருக்குதுன்னு மட்டும்தான் தெரியும். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. சரி, லைஃப்பில் என்ன தான் நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சரி ஜோதிடம் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் தேடும்போது தான் ஏஎல்பி கிளாஸ் பற்றி யூடியூப் ஷார்ட்ஸில் பார்த்தேன். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து தான் நான் கால் பண்ணேன். நான் ஏஎல்பி கிளாஸில் வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்த சேஞ்ச் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர், எல்லாத்துக்கும் டக்குன்னு கோவப்படுவேன். இதில் ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது சொன்னாலும் டக்குன்னு ஏன் அப்படி சொல்கிறாங்க, நம்ம ஒன்றும் தப்பு பண்ணல அப்படின்ற அந்த கோபம் வரும். ஏன் இந்த மாதிரி லைஃப்பில் நடக்குது, ஏன் தேவையில்லாத விஷயங்கள் நிறைய நடக்குது அப்படின்னு சொல்லி லைஃப்பில் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ற அந்த யோசனையும் இருக்கும். எதனாலன்ற அந்த புரிதல் கிடையாது. ஆனால் ஏஎல்பி கிளாஸ் வந்ததுக்கப்புறம் ஏன் லைஃப்பில் இந்த மாதிரி நடக்குது, சரி நம்ம நேர காலகட்டம் இந்த மாதிரி நடக்கணுன்ற ஒரு சூழ்நிலை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சரி இது இப்படி இருக்கும், இவ்வளோ காலத்துக்கு இப்படி தான் இருக்கும், அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது கற்றுக்கிட்டேன். மேக்ஸிமம் அந்த கோபம்ன்றது அதிகமாக இல்லை. அதேமாரி மற்றவங்க நம்மளை பற்றி பேசும்போதும் கோபம் வரும். அந்த கோபமும் சரி அவங்க நேரம் அந்த மாதிரி இருக்குது, நம்ம இதில் கோவப்படுறதுல அர்த்தம் இல்லை அப்படின்னு அதுலேருந்து மூவ் ஆன் பண்ணிடுறது. இதுதான் எனக்கு ஏஎல்பி கிளாஸ்க்கு வந்ததுக்கப்புறம் வந்த சேஞ்சஸ்ஸு. பொதுவுடைமூர்த்தி ஐயாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா 2 விஷயம் எனக்கு இன்ஸ்பயர் ஆச்சு. அதில் மொதல் விஷயம் பார்த்திங்கன்னா, 10 வருஷத்துக்கு ஒரு லக்னம் மாறுங்கிறது தான். ஏன்னா மற்ற இதில் அந்த மாதிரி இது கிடையாது. அந்த ஒரு விஷயம் எனக்கு அதில் இன்ஸ்பயர் ஆச்சு. அடுத்தது இன்னொன்று சார் பேசினார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் நம்ம எடுத்து செய்கிறோம், போகிறோம் வரோம் அப்படின்னா, அந்த விஷயத்தை ஒரு விஷயத்த ஒரு ஆங்கிளில் பார்த்து செய்கிறோம் அப்படின்னும்போது அது செட் ஆகலைன்னா, ஸோ இது நமக்கு செட் ஆகாது, இதை விட்டுட்டு வேறு பார்ப்போம் அப்படிங்கிறத விட அதை எப்படி செஞ்சால் சரி வரும், அது எந்த மாதிரி செஞ்சால் சரியாக வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது சார் எந்த மாதிரி பண்ணணும், ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம் அப்படின்னா இப்படி பண்ணால் அந்த ஆப்ஷன் செட் ஆகலைன்னும் போது அதை வேறு எப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும். அந்த ஒரு விஷயம் பொதுவுடைமூர்த்தி ஐயா சொல்லும்போது இந்த 2 விஷயத்தில் நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன் அந்த விஷயத்தை பொறுத்தவரை. அடுத்தது ஆசிரியர்கள் இந்த 31 நாளில் என்னாலேயும் இன்னொரு ஜாதகத்தை பார்த்து அவங்க சுச்சுவேஷன் என்ன, சூழ்நிலை என்ன அப்படின்னு கணிக்க முடியுங்கிறது என்னாலே ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயம்தான். ஏன்னா இதுக்கெல்லாம் ரொம்ப காலம் எடுக்கும் அப்படின்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் ஒரு 25-30 நாள்லேயே இன்னொருத்தவங்களுடைய ஜாதகத்தை என்னால் பார்த்து கணிக்க முடியும் அப்படிங்கிறது என்னாலே ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயம். அதே மாதிரி எனக்கு கிளாஸில் நடத்தின ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே அவ்வளோ புரிகிறபடி அவ்வளோ அழகாக கிளாஸில் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் யார் என்ன கேட்டாலும் அவங்களுக்கும் சரி மற்றவங்க இருக்கிறவங்களுக்கும் சரி புரிகிற மாதிரி அவ்வளோ அழகாக கிளாஸ் எடுத்தாங்க. எல்லாருமே அவ்வளோ பொறுமையாக உட்காந்து ஒவ்வொருத்தருக்கும் கேட்குற கேள்விக்கு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அவ்வளோ அழகாக கொடுத்தாங்க. எனக்கு காயத்ரி மேம் கோச் அலர்ட் பண்ணியிருந்தாங்க. காயத்ரி மேமும் கொஷின்ஸ் கேட்குறேன் அப்படின்றது அவ்வளோ அழகாக கிளியராக உட்காந்துட்டு ஒவ்வொரு விஷயமும் நான் சொன்னாலும் அதுக்கு இப்படியும் மாற்றி சொல்லலாம், இந்த மாதிரியும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக எனக்கு அதை நான் கேட்குற கொஷின்ஸ்க்கு அவ்வளோ அழகாக எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. உண்மையிலே எனக்கு இந்த கிளாஸில் நடத்தின ஸ்டாஃப்ஸும் சரி, எனக்கு அலாட் பண்ண கோச்சும் அவ்வளோ அற்புதமாக எனக்கு அந்த ஏஎல்பி பேசிக் இதை அவ்வளோ அழகாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதனால் எல்லா ஸ்டாஃப்ஸ்க்கும் ப்ளஸ் என்னுடைய கோச் காயத்ரி மேடம்க்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு இந்த ஏஎல்பி ஆப்பில் கரண்ட்டாக எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் என்ன நடக்குது,
என்ன நட்சத்திரம் போகுது, என்ன நட்சத்திர பாதம் போகுது, ப்ரீவியஸாக என்ன பாதம் இருந்தது, அதில் என்ன நடந்தது, ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படின்றத துல்லியமாக அந்த ஏஎல்பி ஆப்பில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய வரம் தான் இதெல்லாம். ஏன்னா நிறைய இதில் வந்து பின்னோக்கி பார்க்க முடியாது, முன்னோக்கி கூட ஏதாவது சொல்லுவாங்க, பட் பின்னோக்கி பார்க்க முடியாது. கரண்ட்டாக இருக்கிறத சொல்லுவாங்க, பட் இதில் வந்து முக்காலமும் பின்னோக்கி முன்னோக்கி நிகழ்காலம் எல்லா காலத்தையுமே வந்து என்னால் ஈஸியாக என்ன நடந்திருக்கு, என்ன நடக்கும், என்ன நடக்க போகுது அப்படின்றத என்னால் ஈஸியாக கெஸ் பண்ண முடியுது. அதே மாதிரி நான் ஒரு ஜாதகத்தை எடுத்து ஆய்வு பண்ணேன் அப்படின்னா என்னாலே ஆய்வு பண்ண முடியுது அந்த ஜாதகத்தை அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். ஏன்னா இந்த 20 நாள்லேயே என்னால் வந்து இந்த கிளாஸ் முடியறதுக்குள்ளேயே நாம் எடுத்து ஜாதகத்தை எடுத்து பார்த்து அதை அவங்களுக்கு வந்து பலன் சொல்லி அவங்க வந்து அதை சரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆசிரியர்களும் சரி, எனக்கு அலாட் பண்ண கோச் மேமும் சரி, எல்லாருமே அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னும்போது என்னாலே அதை நம்ப முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. இந்த ஒரு 30 நாளில் என்னாலே ஒரு ஜாதகத்தை பார்த்து கணிக்க முடியும், என்னென்ன எங்கெங்கே இருக்குது, என்ன பலன், எந்த சுச்சுவேஷனில் எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நானே பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயந்தான். நிறைய பேருக்கு சொல்லி அதை வந்து நான் வந்து ஒரு 4-5 ஜாதகம் பார்த்து கணிச்சிருக்கேன். இதில் இந்த 31 நாளுக்குள்ளேயே 4-5 ஜாதகம் பார்த்து கணிச்சு சொல்லி அவங்க வந்து அது பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது எல்லா தேங்க்ஸுமே வந்து பொதுவுடைமூர்த்தி சாருக்கு தான் போகும். ப்ளஸ் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ண எல்லா ஸ்டாஃப்ஸ் ப்ளஸ் கோச் இவங்க எல்லாருக்கும் தான் அந்த பெருமை போய் சேரணும். அதுக்கப்புறம் அந்த 64 வீடியோஸ் பார்த்தேன். இந்த பேசிக் கிளாஸ்க்கு ஒரு எக்ஸாக்ட் ப்ரிவ்யூ வேர்ஷன் தான் அது 64 64 வீடியோவும். என்னென்ன சொல்ல போகிறாங்க, என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க டீட்டெயிலாகன்றது ஃபுல் டீட்டெயில்ஸாக மேக்ஸிமம் ப்ரிவ்யூ வேர்ஷன் தான். அது ஃபுல்லாகவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதில்லை, பாதிக்கு பாதி கிளாஸ்க்கு வந்தால் ஆமாம் இது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, இது டீட்டெயில்டு வேர்ஷன் அப்படிங்கிற மாதிரி நல்லாவே இருந்தது. ஃபுல்லாக 64 இதுவும் பார்த்தாங்கனாலே மேக்ஸிமம் ஒரு 30 to 40% உங்களுக்கு கிளாஸில் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக கிளியராக, மீதி ஒரு 60% கிளாஸுடைய ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கவனிச்சாலே போதும். அது என்ன அப்படின்றது ஃபுல்லாகவே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரியும். பட் இந்த 31 நாளிலே இந்த பேசிக் கிளாஸ்லேயே என்னால் ஒரு ஜாதகத்தை பார்த்து கணிக்க முடியும் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் என்னால் ஒரு நம்ப முடியாத விஷயமாக தான் இருக்குது. உண்மையிலே அதுக்கு பொதுவுடைமூர்த்தி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். பேசிக் கிளாஸ் எடுத்த எல்லா ஸ்டாஃப்ஸ்க்குமே ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு அலாட் பண்ண காயத்ரி கோச் மேடம்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். அவங்களும் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம்.